ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். தண்ணியை இந்த பூனை ரோப் வழியா கிராஸ் பண்ணும்போது அதுவே பதட்டத்தில் தான் கிராஸ் பண்ணிச்சு. அப்போ சமயம் பார்த்து பழி வாங்கிடுச்சு அந்த நாய். இங்க படிவரமா தூங்கிட்டு இருந்த நாய்க்கு என்ன நடந்ததுன்னா, தலைவன் எப்பயும் போல நெளிச்சிருக்காப்புல அது சரிக்கிடுச்சு. இந்த பெண் குயின் அந்த பொண்ணுகிட்ட அழகா விளையாடி இருந்தது. ஒரு ஜூல இந்த கொரில்லாவோட என்ட்ரி வேற லெவல்ல. அது சேட்டை எங்க காட்டி இருந்ததுன்னா, ஏர்போர்ட்டுக்குள்ள இந்த குரங்கு எப்படி புகுந்ததுன்னு தெரியல. साइड में हटिए, मैडम को आने दीजिए. आइए मैडम, आइए, चलिए, टेक इट इजी, टेक इट इजी, साइलेंस. ஆனா ரொம்ப மரியாதையா வழி அனுப்பி வச்சிருந்தாங்க. ட்ரெட்மில்ல ரன்னிங் ஓடி பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த கோழி சைக்கிள் டயரை த்ரெட்மில் ஆக்கிடுச்சு. உங்களுக்கான இந்த வார டாஸ்க், இந்த ட்ரேல மொத்தமா எத்தனை முட்டைகள் இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம். இந்த நாய் ஓடி வந்த வேகத்துக்கு ஈரத்துல நிக்க முடியல. பிரேக் பிடிக்காம வண்டி கவுந்துடுச்சு. இங்க ஒரு நாய் இன்னொரு நாய வீட்டை சுத்தி துரத்தி இருந்தது. எதுக்கு துரத்துதுன்னு தெரியல, ஆனா வெறித்தனமா துரத்துது. இங்க பாருங்க, அலைக்கா எஸ்கேப் போயிட்டான். இதுங்க இப்படி விளையாடுறத பார்க்கவே செமையா இருக்குல்ல. இந்த குரங்கு பழத்தை பார்த்ததும் சந்தோஷத்துல, அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். டேய், இதை யாருக்கிட்டையும் காட்டிடாதீங்கடா, மானம் போயிடும். பூனைக்கு ஒரு புறாவை கூட பிடிக்க தெரியலன்றுவாங்க. இந்த மரத்துல இருந்த ஓந்தான் வித்தியாசமா ஓடி இருந்தது. ரொம்ப வித்தியாசமா ஓடி இருக்கு. இந்த போட்டியில இந்த நாய் தப்பான இடத்துல தப்பான நேரத்துல மாட்டிக்கிச்சு போங்க. அந்த காலை கொம்ப வச்சு பந்தாடிடுச்சு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. குரங்கு வேகமா வந்தது. ஆனா திடீர்னு என்னதை பார்த்ததுன்னு தெரியல. எடுத்தது பாருங்க ஓட்டம். இங்க இது நடந்து போறத பார்க்கவே காமெடியா தான் இருக்கு. இந்த கரடிய 2 நாய் துரத்தி இருந்திருக்கு. ஆனா அந்த கரடி இந்த கோழி குஞ்சு தப்பாவை தேடி வந்திருந்திருக்கு. ஆனா அந்த கோழி, டேய் நான் ஒப்பா இல்லடா, டேய் நான் ஒப்பா இல்லடா, நான் ஒப்பா இல்ல, பின்னாடி வராத. ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாய் கோழியை பார்த்து பயப்படுமா? இந்த பயந்து இருக்குல்ல. குரங்கு எந்த அளவுக்கு ஒரு சேட்டக்கார விலங்குன்னா, சும்மா இருந்தவரை வாளை வச்சு சீண்டி இருந்தது. அவர் வாளை தொட்டதும், நீ வேணா சண்டைக்கு வா. இந்த கொரில்லா ஆழ்ந்த சிந்தனையில இருந்தது. அப்படி என்ன யோசிச்சிருக்கோம்? என்னவா இருக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.
நல்ல மைண்ட் வாய்ஸ் கமெண்ட்டை செலக்ட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து ஷார்ட்ஸில் போடுறேன். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண மாறிக்கிற இருக்கிற. பொதுவா பூனைங்க தான் நாயை பார்த்து பயப்படும். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு. பூனையை பார்த்து இந்த நாய் ஜோரம் அடிக்கிற மாதிரில நடுங்குது. ஏண்டா அம்புட்டு தூரம் ஏறிட்ட, அதை கிராஸ் பண்றதுக்கு ஏண்டா இம்புட்டு பயம்? அது ஒன்றும் பண்ணாது, வாடா. மனுஷங்க கோயிலை சுத்தி வர்ற மாதிரி இந்த நாய்க்கு என்ன வேண்டுதலோ தெரியல, காரை சுத்தி சுத்தி வருது. வேண்டுதல் சுவாமி, இந்த மாதிரி வேண்டுனா நினைச்சது நடக்குமா? யார் சொன்னது? ஓமை எடுக்கல் சுவாமி. ஒரு கான்சர்ட்ல சிங்கர் வருவார்னு பார்த்தா வந்தது இந்த நாய். ஸ்டேஜ் ஏறி கலக்கு கலக்குன்னு கலக்கிடுச்சு. நம்மளை பார்த்துதான் கத்துறாங்க, ஆனா ஏன் கத்துறாங்கன்னு தெரியலையே. இவர் நடந்து வரும்போது எதிரில் ஆடுங்க வந்திருக்கு. அத ஷூ உன்னைய பார்த்து ஷூன்னு சொல்லிட்டானே, அதானே எம்புட்டு தைரியம் அவனுக்கு. உடனே அவர் பெட்டெக்ஸ்லயே ஒரு முட்டி முட்டி பழி வாங்கிருச்சு. ஆனா முட்டினதும் மத்த ஆடுங்களும் தெரிச்சு ஓடி இருந்தது பாருங்க. என்னது தலைமுடி எங்க வெட்டின? இது பெஸ்ட் ஆஃப் அமெரிக்கா. இது பஸ் ஸ்டாண்ட் அமெரிக்காவா? இல்ல நானே வெட்டிக்கிட்டேன். அந்த நாய் நினைக்கும், இவன் போடுற 2 பிஸ்கெட்டுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பொதுவாவே நாய்ங்க வாலாட்டி தான் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த நாய் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் எதிரில் ஜோடியை பார்த்ததும் வாழை எப்படி ஆட்டணும்னு கூட மறந்துடுச்சு போல. சில வீட்டில் நாயை தடுக்கிறதுக்காக இந்த கேட்டை போட்டு பார்த்துருப்போம். அப்படி இங்க போட்டிருந்த கேட்டை என்னடா ஜம்ப் இது, நின்ன இடத்துல இருந்து தாண்டிடுச்சு. தலைவன் எங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னா, நீ ஒரு ஆர்டிஸ்ட். முதல்ல அது எப்படி அங்க போயிருக்கும்? அது உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா இது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரிலாம் தெரியல. அந்த பையனுக்கு பயம் இல்ல. செவனேன் வந்து பூனைய வம்பிழுத்து இருக்கு. அதுக்கு பதிலடி உடனே கிடைச்சிடுச்சு. குரங்கு தான் சேட்டை பண்ணி எல்லாரையும் அலக்களிக்கும். ஆனா இவரு ஒரு பழத்தை காட்டி அந்த குரங்கை அலக்களிச்சிருந்தாரு. தூக்கி போடுறேன்னு எரிஞ்சிட்ட. என்னங்கடா பூனை இந்த சைஸ்ல இருக்கு? சாப்பிட்றத மட்டும்தான் வேலையா வச்சிருந்திருக்கும் போல. ரொம்ப குஸ்தியா வளர்த்துருக்காங்க. இவர் அந்த பறவைய விரட்டி விட்டு இருந்தாரு. எதுக்கா இருக்கும்? அங்க பாருங்க, பூனை அதை வேட்டையாட ரெடியா இருந்தது. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு உங்களை வண்டி கிடைக்குமாடா? பாருங்க, நல்லா சுத்துறனா? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். இன்னும் வேகமா சுத்தட்டா? சும்மா பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. கம்பியை தாண்ட நினைச்ச பூனை இறங்க பயந்து நின்னுடுச்சு. அத பார்த்த காக்கா எப்படி ஓதுச்ச? மாடு பழங்களும் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த மாடு பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? ஒட்ட கோழியை உழுங்கிடுவ போல. டேய், அது உன் மேல உருண்டா நீ என்ன ஆகுன்னு தெரியுமா? இத பாருங்களேன், இந்த நாய் வாத்துங்களை துரத்தி விளையாண்டுருக்கு. அப்போ அதுல ஒரு வாத்து நாய்கிட்ட இருந்து தப்பிக்க செத்த மாதிரி நடிச்சிடுச்சு. நாய் போனதும் தப்பிச்சோண்டா சாமி,
ஓடிடுறா கைப்புள்ள. பன்றிகளும் நக்கல் பிடிச்ச விலங்கு தான். அது மேல தண்ணி அடிச்சதும் இதான் அல்டிமேட்டு. இந்த லேடி குரங்குக்கு பழம் கொடுத்துருக்காங்க. பாசத்துலலாம் இல்ல, அவங்க ஐபோனை அந்த குரங்கு பிடுங்கி வச்சிருந்தது. பழத்தை கொடுத்துட்டு ஐபோனை வாங்கியிருக்காங்க. நல்ல டீல். ரெண்டு பூனையும் பாலை குடிக்கிறதுக்கு நான் தாண்டா குடிப்பேன், நான் தாண்டா குடிப்பேன், நான் தாண்டா குடிப்பேன். எனக்கு தான் அது. சரி இந்த நீயே குடி. இல்ல நீயே குடி. பரவாயில்ல நீயே குடி. ரோட்ல யார் வாக்கிங் போறான்னு பாத்தீங்களா? ஒரு எலும்பு துண்டுக்கு இந்த ரெண்டு நாய் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த கேப்ல அது ஆட்டைய போட்டுடுச்சு. தோட்டத்துல ஆமை கடந்திருக்கு. அதை என்னன்னு பார்த்த குதிரை என்ன இப்படி பயந்து ஓடுது? தாத்தா போட்டோக்கு போஸ் கொடுக்கும்போது கோழி அவர் கேட்க கொத்திட்டு போயிடுச்சு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் போல அதுல என்ன ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். நாய்ங்களும் ஒரே இடத்த எவ்வளவு நேரம் தான் சுத்தி சுத்தி வரும். அதுங்களுக்கும் போர் அடிக்கும்ல. போர் அடிக்கும் போது என்ன தம்பி பண்றீங்க? கல்ல தூக்குனாதான் பொண்ணுட்டாங்க, அதான் தூக்க பாக்குறேன். முடியல, உருட்டிக்கிட்டு இருக்கேன். கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருந்த நாய் ரொம்பவே ஆக்ரோஷமா இருந்தது. கதவை மட்டும் திறந்தாரு, கடிச்சு கொதறிடும்னு நினைச்சா என்ன அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. டேய், கொஞ்சம் முன்னாடி தான் அந்த வரத்து வந்த. போடா டம்மி பாபா. பூனை வில்லனா இருந்தா எப்படி இருக்கும்? இத பாருங்க. இது பார்க்கறதே பயமா இல்ல இருக்கு. நிஜமாவே வில்லன் மாதிரியே பாக்குது. நாயும் பைக் ரைடு போக ஆசைப்படும் போல. இந்த குரங்கு ஒரு சரம் சிப்ஸ அலைக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. என்ன பண்ணிடுறான்? எடு ஒரு சரம் லேஸ் பைடர். ஆமா, இன்னைக்கு மத்தியான சாப்பாடு இதுதான். ஒரு பிஸ்கட் கேட்டா கொடுக்க மாட்டேறாங்க, ஒரு பாலப்பழம் கேட்டா கூட கொடுக்க மாட்டேறாங்க. இப்ப என்ன பண்ணீங்க? நாயை எப்படி இல்லாமோ ட்ரெயின் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனா இவரு அந்த நாய்க்குள்ள டேலண்ட்டை எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. யதார்த்தமா வச்சாங்களா இல்ல அதுக்கு எட்டக்கூடாதுன்னே வச்சாங்களான்னு தெரியல. அதுவும் விடாம முட்டி பாக்குது, ஆனா எடுக்க முடியல. பக்கத்து வீட்டுக்காரன் காலையில ஆரம்பிச்சுட்டானா கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுறாங்களா? சரி, என்ன சண்டைன்னு கேப்போம். நல்லா அடிச்சுக்கோங்க, அடிச்சுக்கோங்க. யானைக்கு அடிசு இருக்கும். அடே, ட்ரெஸ்ஸ போட்டு கலக்குதே இந்த நாயே. அட, இத பார்க்க ஏதோ யோகா பண்ற மாதிரியே இருக்குல்ல. பூனைங்க எவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ்னா ஒரு செகண்ட்ல எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? இந்த சிரிப்புக்கு பின்னாடி இப்படி யாருக்கெல்லாம் நடந்திருக்கு? எனக்கு நிறையவே நடந்திருக்கு. அங்க போன நாயை பிடிச்சு வச்சு ஒரு குரங்கு கூட்டம் ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு இருக்கு. காது மூக்கு கண்ணெல்லாம் கரெக்டா இருக்கா?
4 கால் இருக்கா பாருங்க. இருக்கு, போலாம் போலாம் போலாம். இந்த பூனை அந்த பறவைய சைலண்டா பிடிக்க போயிருந்தது. ஆனா குருவியெல்லாம் பிடிச்சு தின்னுட்டு அது கூட்டிலே படுத்து கிடக்குற. நியாயமா இதெல்லாம்? போகக்கூடாதுன்னு தடுப்பு வச்சா அதை இந்த நாய் கேட் வாக் தானே பண்ணணும், என்ன மூன் வாக் பண்ணுது? இந்த பூனை ஜம்ப் பண்ண ஏம் பண்ணது இங்க, ஆனா ஜம்ப் பண்ணது இந்த பூனை அது காதுல என்ன சொல்லுச்சுன்னு தெரியல, ஏதோ சொன்னதும் அத பலார்னு ஒன்று விட்டுடுச்சு. அந்த நாய் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தத்தளிச்சுது. அப்புறம் எப்படி உள்ள வந்தோன்னு யோசிச்சு அப்படியே வெளியே வந்துடுச்சு. அங்கனக்குள்ள நடந்து வந்த நாய் திடீர்னு அவர் செருப்பை கவ்விட்டு ஓடிடுச்சு. இன்னைக்காச்சும் அவங்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். மச்சான் நல்லா இருக்கியா? போடரே போட. ஆத்தி இன்னும் நம்ம மேல கோமத்தா இருக்கான் போல. போன் சார்ஜ் போட்டிருந்த ஒயரை இந்த எலி என்ன ஊஞ்சலாக்கிடுச்சு. ஒரு பூனை அங்கிருந்த தவளைய பார்த்ததும் என்ன அதுவும் தவளை மாதிரியே குதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பூனையோட சேட்டைய பாத்தீங்களா? சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. சப்போஸ் பூனை டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தா பூனை அந்த ஜன்னல் வழியா வர்றதுக்கு அது காதுதான் தட்டுதுன்னு நினைச்சுக்கிச்சு. ஓடி வந்து தவறுதலா விழுந்தா சரி, ஆனா இந்த நாய் நடந்து போய் உள்ள விழுந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.